ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம என்னோடய பாட்டி எனக்கு சொன்ன ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். இது நான் உங்களுக்கு என் பாட்டி சொன்ன கதையில் சொல்கிற போகிற 2வது கதை. இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு மங்கி ரிலேட்டடான ஒரு கதை, ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மங்கி இருக்குது. அந்த மங்கி எப்போவுமே என்ன பண்ணோன்னா, ஒரு விவசாயி அவரோட காட்டில் குக்கும்பர் விதைச்சிருக்காரு. குக்கும்பர்னால் வெள்ளரிக்காய். அந்த காட்டுக்கு தினமும் போய் அந்த குக்கும்பரை சாப்பிட்றதும் இல்லாமல் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அது பாத்ரூம் போயிட்டு அது என்ன பண்ணுன்னா, அந்த பாத்ரூம் கொண்டு அந்த வெள்ளரிக்காய் மேலே தொடச்சி வச்சிரும். இதனால அந்த ஃபார்மர், அதாவது அந்த விவசாயி இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப ரொம்ப கோவம். இது வெள்ளரிக்காயை சாப்பிட்டு போனாவாச்சும் பரவாயில்ல, டெய்லியும் அது மேலே தொடச்சி விட்டுருது. அதனால அவர் பயங்கர கடுப்பில் இருக்கார். அதை துரத்தி விடுறாரு. ஆனாலும் அது கேட்குற மாதிரியே இல்லை. எப்போ பார்த்தாலும் இதையே பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் ஒரு நாள் அவர் நல்லா யோசிச்சு ஒரு டெசிஷனுக்கு வராரு. எல்லா வெள்ளரிக்காயிலையும் பிளேடை வச்சு விட்டுறாரு. ஸோ இந்த மங்கி இவர் போட்ட பிளான் தெரியாமல் அடுத்த நாள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டு அதே போல் வச்சு தொடச்சிருக்கு. பின்னாடி நல்லா கிழிச்சு விட்டுருது. மங்கி அழுன்னு அழுகுது. வலி தாங்கவே முடியல. அந்த புண்ணு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய புண்ணாகி அதிலிருந்து சீயெல்லாம் வெளியே வருது. அந்த மங்கி என்ன பண்ணுதுன்னா, அந்த எல்லாத்தையும் எடுத்து ஒரு பானைக்குள்ளே பிடிச்சி வச்சிருது. அப்புறம் ஒரு குடுகுடுப்புக்காரன் சத்தம் கேட்குது. இந்த மங்கிக்கு குடுகுடுப்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மங்கி இப்போ என்ன பண்ணுன்னா, அந்த குடுகுடுக்கப்பாரங்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீ எனக்கு இந்த குடுகுடுப்பையத்தா, நான் உனக்கு என்கிட்ட ஒரு பானை நிறைய வெண்ணெய் இருக்குது, அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னையும் இந்த குடுகுடுப்பக்காரன் யோசிக்கிறான். என்னடா லூசு மங்கியாக இருக்குது, குடுகுடுப்பிக்கு போய் இதை கேட்குதே, சரி ஓகே அவனோட சொந்த தொழில் அந்த குடுகுடுப்பு போனாலும் பரவாயில்லன்னு குடுகுடுப்பை கொடுத்துட்டு அந்த பானையை வாங்கிக்கிறான். அப்புறம் ஜாலியாக அந்த மங்கி ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அவன் ஒய்ஃபுக்கிட்ட விஷயத்த சொல்லிவிட்டு 2 பேரும் பானையை ஓப்பன் பண்ணி பார்த்தா நாத்தம் தாங்கவே முடியல. ஆனால் அந்த மங்கி அங்கே ஜாலியாக குடுகுடுப்பை அடிச்சுக்கிட்டே சொல்லுது, குடுகுடுக்கப்பாரன் ஏமாந்து போயிட்டான், சீய வெண்ணெய்ன்னு சொல்லி விற்றுட்டேன்னு ஜாலியாக கத்திக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதை ஓவர் தான். பட் இதில் என்ன தெரியுது அப்படின்னா, எதையுமே யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம யோசித்து தான் வாங்கணும். கிடைக்குதே அப்படிங்கிறக்காக எடுத்து வலிச்சு போட்டுக்கக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? பாய்.